இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாமே வந்து காட்டு பழங்கள். இது வரைக்குமே நம்ம டேஸ்ட் பண்ணாத காட்டு பழம் எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்காக இப்ப நம்ம ஒரு பாஸ்கெட் ஃபுல்லா வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கோம். இது எப்படி இருக்குன்றத ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். இதோட ஃப்ரூட்ஸோட பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தெரியாதுல, இது என்ன ஃப்ரூட்னே தெரியல, ஆனா ஷேக் பண்ணும்போது ஒரு சீட் ஆடுது. இது எப்படி சாப்பிடணும்னு கூட எனக்கு ஐடியாவே இல்ல. ஓகே, இது எப்படி சாப்பிடணும்னு ஐடியாவே இல்ல. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல போடுங்க. பை பை. இது என்னடா? இந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கொட்டை இருக்கு. இந்த ஃப்ரூட் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. இப்போ நாங்க இத டேஸ்ட் பண்ணுவோம். இது ஏதோ பூ வாசனை வருது இந்த பழம். அம்மா நான் ஒன் பாக்க. பூ வாசனை. லெமன் மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு மாதிரி லெமன் ஃப்ளேவர்ல இருக்கு. பிடிச்சிருக்கா அந்த பழம்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள்ல பிங்க் கலர். இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா நான் டேஸ்ட் பண்ணி பாரு. சரி. இதுல இனிப்பு இல்ல, லைட்டா ஒரு மைல்டான ஒரு புளிப்பு இருக்கு. பட் நல்லா இருக்கு. ஐ திங்க் இது வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வெரைட்டி ஆஃப் வாட்டர் ஆப்பிள். இதுல வந்து சீட்ஸ் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கு. ஸ்வீட் இருக்கு. சாப்பிடுங்க. ஓகே, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கான். 2 பழம் சாப்பிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனால நெக்ஸ்ட் ஃப்ரூட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் வாட்டர் ஆப்பிள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க சாப்பிட முடியாதுன்றதுனால தான் நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறோம். இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு, துவர்ப்பா இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கு லைட்டா. சாப்பிட்டேன். இது ஒரு வெரைட்டி ஆஃப் வாட்டர் ஆப்பிள். இது நாங்க சூப்பரா இருக்கு. இது நாங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். இது செம்மையா இருக்கும். என் அம்மா எங்க இருக்காங்க? மண்ணிமா போட்டோஸ் எடுக்கிறான். அம்மா இதுவும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமான ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஃப்ரூட் நம்ம ட்ரை பண்ண போறது செரி. இப்போ வந்து உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஓகேவா? எது வேணும்? ஸ்வீட் அண்ட் புளிப்பு மிக்ஸ் பண்ணிருக்கு. இது செடியில இருந்து பிடிச்சதால அதோட இது அப்படியே எடுத்தாங்கல்ல, அதனால நல்லா இருக்கா? நல்ல ரெட்டிஷா இருக்கா? எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. புளிப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அப்புறம் ஸ்வீட்லாம் கரெக்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் லிச்சி நினைக்கிறேன். இதோட ஸ்கின் பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா முள்ளு முள்ளா இருக்கு. ஆமா, இப்போ இந்த முள்ளு முள்ளா இத நம்ம வந்து இந்த ஸ்கின்னை பீல் பண்ணோம்னா உள்ள வந்து நுங்கு மாதிரி இருக்கு. ஜெல்லி இது பாத்தீங்கன்னா இது நுங்கு டைப்ல இருக்கு. நல்ல தண்ணியா இருக்கு. இது நல்லா வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போதே நல்ல தண்ணிலாம் கையெல்லாம் ஆயிடுச்சு. இது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்கேன் இந்த ஃப்ரூட். ஆனா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸ்டார் ஃப்ரூட் ஸ்ட்ராபெரியா கொண்ட இது நல்லா ஸ்வீட்னஸ் இல்ல, கொஞ்சோண்டு புளிப்பு, கொஞ்சோண்டு புளிப்பு தான் தெரியுது லைட்டா. மத்தபடி பெருசா புளிக்குது. ரொம்ப 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 மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ்ல இருக்கு. நீ சாப்பிட்ட எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் எல்லாமே பிடிச்சிருக்குன்ற அவ்வளவு அருமையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போறது பாத்தீங்கன்னா காட்டு மாம்பழம். அது இல்ல, இதுதான் மாம்பழம். இந்த மாம்பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான சைஸ்ல இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம்.
பனானா குட்டி மேங்கோ குட்டி பதலா குட்டி அம்மா இது ஸ்வீட்டா இருக்கும்னு சொன்னாங்க வாங்கின இடத்துல. ஆனா பாத்தீங்கன்னா இது ஸ்வீட்டாலாம் இல்ல, புளிப்பா இருக்கு. சம ஃப்ரீட்டா இருக்கு பட் ஓகே. எனக்கு சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும்ல. லாஸ்டா நம்ம ட்ரை பண்ண போறது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காட்டு சீத்தாப்பழம். இது ரொம்ப வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கிற பழம்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்கு? தோல் மட்டும் முள்ளா இருக்கும் இது பாத்தீங்கன்னா லைட்டா இந்த கொய்யா பழம் வாசனை வருது. டேஸ்ட் வைஸ் ஸ்வீட்னஸ் புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பட் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் ட்ரை பண்ணாத டேஸ்டா இருக்கு. சூப்பர் புளிப்பு கலந்து இனிப்பா இருக்கு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லா ஃப்ரூட்மே ட்ரை பண்ணிட்டோம். இதுல எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்னு பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட்ல வந்து ஃப்ரூட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரூட் இதுதான் எனக்கும் பிடிச்சிருந்தது, சாய்க்கும் பிடிச்சிருந்த ஒரு டேஸ்ட். நீங்க இந்த ஃப்ரூட்ஸ்ல எது ட்ரை பண்ணிருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச